மனிதர்கள் எல்லாருமே எப்பயுமே நம்ம நாசி வழியாக தான் நம்ம மூச்சு விட்டுட்ருக்கோம். எப்பயுமே மனிதர்கள் நம்ம மூச்சு காற்று சுவாச்சிட்டு இருக்கோம். மனிதனுக்கும் உச்சபட்சமாக நம்ம தூங்குற ஒரு டைம் இருக்கும் இல்லைங்களா? நைட்டு ஒரு 12 மணி 2 மணி இருக்கும்போது ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் நம்மள அறியாமே நம்ம மூச்சு காற்று உள்முகமாக ட்ராவல் ஆகி வந்துடும். அது எல்லாருக்குமே இயல்பாக நடக்கக்கூடியது. அதை சுழுமுனை நாடியில் அந்த மூச்சு ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அது எல்லா மனிதர்களுக்குமே நார்மலாக வரக்கூடியது. ஒரு மனுஷனும் இரவு தூங்கும் பொழுது ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் அவங்களுடைய மூச்சு என்ன ஆகும் அப்படின்னா உள்முகமாகவே ட்ராவல் ஆகிட்டு மறுபடியும் அவனுக்கு நார்மலான அந்த ப்ரீத்திங் வர ஆரம்பிச்சு மூக்கு வழியாக அந்த மூச்சு காற்றை விட ஆரம்பிச்சிருவாங்க. இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். முதல்ல கடகராசி குருவில் ஆரம்பிச்சிங்க. கடகராசி குருவில் இருந்து கோவிலில் இருக்கிற யானைக்கு வர வச்சிங்க. இப்போ யானைக்கு வர வச்சுட்டு நம்ம விடுற மூச்சு காற்று மூச்சுக்கு வந்துட்டிங்களே சார் அப்படின்னா, இங்கே தான் முன்னோர்கள் அதிசூட்சமமான ஒரு பெரிய ரகசியத்தை வச்சுருக்காங்க. என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு மனிதன் எப்போ மூச்சை உள்முகமாகவே அவன் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறானோ அந்த நேரத்தில் அவன் சமாதின்ற ஒரு நிலையை அடைஞ்சிட்டாரு. அவர் ஜீவ சமாதி ஆகிட்டார். ஜீவ சமாதி என்னன்னா உள்ளுக்குள்ளே அந்த உயிர் மூச்சு ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். பட் ஆனால் வெளியில் அவர் தன் நிலையை விட்டுட்டு இருப்பார். இதை தான் சமாதி நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இதை மாதிரி நம்ம எப்போ அந்த நிலையை அடையிறோமோ அப்போ ஜீவ சமாதி ஆகிட்டாங்க, அவர் கடவுள் நிலையை அடைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு சித்தர்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். நம்ம சில மகான்களுடைய சமாதிகள் போகும்போது அவர் ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாருன்னு சொல்கிறோம். அப்போ என்னடானா அவருடைய மூச்சு காற்றை உள்முகமாக அவர் ட்ராவல் பண்ணி கொண்டு வரும்போது அது சுழுமுனை நாடியில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போது இதுக்கும் யானைக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா,